தம்பி காதலிச்ச பொண்ண அண்ணனுக்கு நிச்சயம் பண்ணிடுறாங்க. இங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே காலேஜ் தான் படிச்சிட்டு இருப்பாங்க. அடிக்கடி ரெண்டு பேருக்குள்ள சண்டைகள் வந்தாலும் அது அப்படியே பிற்காலத்துல காதலாவே மாறுது. இங்க ஹீரோட அண்ணனுமே பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட எப்படியாச்சும் தன்னோட லவ் சொல்லணும் அப்படின்றதுக்காக அவனுமே அந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு பையனுக்கு மசிய கூட மாட்டா. ஒரு நாள் இந்த பொண்ணு தனியா கோவில் இருக்கும்போது எப்படியாச்சும் இன்னைக்காச்சும் தன்னோட காதல சொல்லணும்னு சொல்லிட்டு இவனுமே போயிட்டு பேசிட்டு இருக்கான். எனக்கு ஒன்னு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்பவே ஆசையா இருக்குது, என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, நீ என்ன தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு உன்னை நான் லவ் பண்ணவே இல்ல, நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள இந்த தாட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இப்ப ஹீரோக்குமே செமஸ்டர் ஹாலிடே வந்ததால ரெண்டு பேருமே ஊருக்குமே போயிடுறாங்க. இங்க ஹீரோமே வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட அண்ணன் சோகமா இருக்கத பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறான். இந்த மாதிரி அந்த பொண்ணு பேசின விஷயத்தையுமே சொல்றான். இப்ப இவனும் அவங்க அண்ணன் கிட்ட சரி ஓகே உனக்கு அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா நீ இப்பவே போயிட்டு பேசி பாரு, அப்படி அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேணா நீ நாளைக்கு அந்த பொண்ணு பார்க்க போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவனுமே சரி மனசு கேட்காம அந்த பொண்ணு கிட்டயும் போயிட்டு நடுராத்திரியும் கூட பார்க்காம பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு சொல்லு, ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லு, நாளைக்கு பொண்ணு பார்க்க போறாங்க, நீ வேணும்னு சொன்னா வேணாம்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு எதுவுமே பேசாம இருக்கா. ஆனா இவன் இங்க நைட்டு பேசிக்கிட்டு இருக்க விஷயத்தையுமே பாத்துறாங்க. இதனால ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயுமே பயங்கரமா சண்டை வருது. இப்ப மறுநாள் பார்த்தா அந்த ஃபேமிலியா அங்க இருந்து காலி பண்ணி போயிடுறாங்க. இதனால அந்த அண்ணக்காரனுமே எல்லாம் உன்னாலதான் அவன் எங்கன்னா இங்க இருந்திருப்பா, நான் எங்கன்னா பாத்துட்டாச்சுன்னா இருந்திருப்பேன், ஆனா தேவையில்லாம பேச சொல்லி இப்ப அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவனுமே வருத்தப்படுறான். இப்ப அவங்க தம்பியுமே உனக்காக பொண்ணு பாத்துருக்காங்க, ஒழுங்கா வந்து அந்த பொண்ணு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப அவங்க எல்லாருமே பொண்ணு பாக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு பொண்ணுமே வர சொல்றாங்க. பொண்ணு பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு, ஏன்னா அது அவன் காதலிச்ச பொண்ணு.